வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு கிராமிய விளிம்பம் அப்படின்னு இருக்க பார்க்க முடியும். அப்படி வட தமிழ்நாட்டில் குறிப்பாக பண்டைய தகடூர் நாடு தற்போதைய தருமபுரி மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் ஊர் மண்டு அல்லது ஊர் மன்று. இந்த மன்றுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியம்மன் கோயிலோ அல்லது காளியம்மா கோயிலோ அல்லது நடிகள் வழிபாடோ உள்ள இடம். இது ஊரில் உள்ள அனைவருக்கும் பொதுவான இடம். இங்கதான் கோவில் வழிபாடுகள், ஊர் திருவிழா, எல்லாமே மக்கள் பொதுவாக கூடும் இடம் எல்லாமே இந்த ஊர் மன்று தான். குறிப்பாக பொங்கல் காலங்கள்ல தென் தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரி வட தமிழ்நாட்டுக்கு உரித்தான காளை வீரட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு மாதிரி இங்க கூலி ஆட்டம் அப்படின்னு எருதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இங்கதான் நடக்கும். இதுல மண்டு பாத்தீங்கன்னா சில இடங்களில் ஒரு ஊருக்கான மண்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட மண்டு, அதிகபட்சம் 12 ஊர்களுக்கு உரித்தான பொதுவான மண்டுலாம் பார்க்க முடியுது. அதாவது 12 ஊர்கள் இருக்கு அப்படின்னா அந்த 12 யார் அந்த மண்டுல வழிபடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த பூர்வீக தாய் கிராமம் அப்படின்றது இந்த மண்டு அமைந்துள்ள இந்த ஊரா தான் இருக்கும். இப்ப நாம இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இண்டமங்கலம் என்னும் பகுதியில் உள்ள ஊர் மண்டு பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க, குத்துக்கள் வழிபாடு வழிபாட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு அம்மன் வழிபாடும் அந்த சிறிய அளவில் கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது. வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா கற்களால் சிதைந்து போன கட்டிடங்களையும் அங்கங்கே கற்களையும் பார்க்க முடியும். இந்த மண்டோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாள் கோயில் ஒன்றும் தனியாக இந்த மண்டிலே அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி ஆஞ்சநேயர் இருக்காரு, கிழக்கு பார்த்த மாதிரி பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு பழைய பெருமாள் கோயில். வழக்கமா பெருமாள் கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருவரங்கம் மாதிரியோ இல்லை திருப்பதி மாதிரியோ இங்க நீ பெருமாள் கோயிலை தகடூர் நாட்டில் பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது. இங்க பெரும்பாலும் வழிபாடு உள்ளது கதிர் பெருமாள் கோயில், திம்மராய சுவாமி இந்த மாதிரி இருக்கும். இல்ல வடிவங்கள்லாம் இருக்காது, கற்களை தான் பெருமாளாக வழிபட்டுருவாங்க. அது ஆயிரக்கணக்கான வருஷமா தலைமுறையாக வழிபட்டு வரதை பார்க்க முடியும். அப்படிதான் பாருங்க, ஏறத்தாழ பார்த்தா ஒரு குத்துக்கள் போன்ற அமைப்புலதான் இங்க பெருமாளை அமைஞ்சிருக்கார். ஒரு குத்துக்கள் தான் பெருமாளை வழிபடுறாங்க, அல்லது ஒரு கல்லாயுதம் வழிபாடுல இருந்திருக்கலாம். இதை பெருமாளை வழிபடுறத பார்க்க முடியும். தகடூர் நாட்டின் வரலாற்றை பேசும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.